வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை அறிந்து ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குலசர்களாய் இருந்தார்கள். இங்கதான் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, பெரோயா என்ற பட்டணத்தாரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு. பெரோயா என்ற பட்டணத்தார் எப்படி வேத வசனத்தை தியானித்தார்கள், ஆராய்ந்தார்களா? சொல்லுங்க. மனோவாஞ்சை. என்ன வாஞ்ச? இதுலதான் இருக்கு ரகசியம். அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் நல்ல கவனிங்க, வழியருகே விழுது, கற்பாறையான இடத்தில் விழுது, முழுக்கள் உள்ள இடத்தில் விழுது, நல்ல இடத்துல பேசலாம். அப்போ யானோ தானோ என்று கேட்கிறதும் இருக்கு, கடமை. இப்போ நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், வந்துட்டு கொஞ்ச நேரம் பாடுறோம், கடைசியில் ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், அப்பா என்னத்த காரியம் முடிஞ்சப்பா என்ன நம்ம என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள் கர்த்தருடைய வார்த்தை நிற்கிறது என்பது பேசலாம் ஒரு கேள்விக்குரிய மாதிரி. ஏன்னா நாம் ஏதோ சபைக்கு வந்து கொஞ்சம் பாட்டை பாடி ஒரு பிரசங்கத்தை கேட்டு போறதுக்காக அல்ல தேவன் நமக்கு இருந்து கொண்டார். நம்மை அவருக்கு ஏற்றவர்களாய் தேவன் என்ன செய்ய உருவாக்க, நாம் உருவாக்கப்பட வேண்டும். நாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அல்லேலூயா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அப்போ அதான் நம்ம பாடும்போது அந்த உண்மை போல என்ன செய்யும், மாற்றும் ஆண்டவரே. அதுக்கு வசனம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய். கிறிஸ்து என்ன சிந்தை உடையவராய் இருந்தாரோ அதே சிந்தை உடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றணும். ஆமென். சிந்தை என்பது உள்ள ஏற்படுவது. ஆமென். சிந்தை சரியா இருந்தால் அல்லேலூயா வாழ்க்கை சரியா இருக்கும். அதான் அவர் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி மனோவாஞ்சையாய் தேவனுடைய பிள்ளைகள் நேரம் சொன்னது போல ஊழியக்காரர்கள் எல்லாம் மாறிடுவாங்க, போயிடுவாங்க. இப்போ நீங்க ஊழியக்காரங்க மேல அன்பு வைக்கலாம், உரிமை பாராட்டலாம், நியாயமானது. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கர்த்தர் ஊழியர்களை எடுத்து விடுவார். யார் விரும்பினாலும், யார் ஆசைப்பட்டாலும், யார் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். டைம் ஆச்சா முடிஞ்சு எடுத்து போடுவார். ஆனால் ஊழியக்காரருடைய காலத்தோடு கூட உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடிந்து விடக்கூடாது. புரியுதா இல்லையா? ஊழியக்காரருடைய காலத்தோடு கூட கிறிஸ்தவத்தினுடைய உங்க வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, முற்றுப்புள்ளி ஆகிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அது என்னென்ன நிற்கிற கர்த்தருடைய வருகை மட்டும். அதற்கு ஊன்ற கட்டப்படுவதற்காக தான் இப்படிப்பட்ட சில என்னது கலந்துரையாடல் மட்டுமல்ல, ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம ஆயத்தப்படுத்தும். பேசலாம். இது எனக்குள்ள அப்பப்போ தோன்றுகிற ஒரு எண்ணங்கள் தான். பேசலாம். அப்போ இந்த நாள் அதான் சொல்லப்பட்டது. அதனால் அந்த பட்டணத்தார் எப்படியா மனோவாஞ்சை, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதில் சில சில பிரிவு இருக்கு. கடமைக்காய், மனோவாஞ்சையாய். அப்போ மனோவாஞ்சை வந்து விட்டாலே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகுது, இதன்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். இன்னும் இதனுடைய உண்மை ரகசியத்தை என்ன செய்யணும், அறியணும். அதான் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படின்றா நல்ல நிலமாகிய ஆயத்தமாக்கப்பட்ட தாகம் உள்ள பண்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்புள்ள இருதயத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய நோக்கம், அந்த நோக்கம் மனோவாஞ்சை என்றால் அவருடைய நோக்கம் என்ன, இதன்படி நான் என்ன செய்யணும், இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இதன்படி நான் வாழ்ந்தாதான் நல்லா இருக்க முடியும் என்று அவர்களுக்குள்ள இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் இதை குறித்து அறியணும். அதான் மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறத நினைச்சுதாங்களா தினந்தோறும். எப்படி தினந்தோறும் வேத வசனங்களை எழுதினார்களா, இதுலதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகும்.
ஆமென். நம்முடைய சில குணங்கள் மாறுவது இங்கதான். என கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது. ஆமென். அது என்ன உள்ள வல்லமை உள்ளது வேறு சொல்றாங்க. எபிரேயர் 4:12 வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். நான் கேட்கிற சத்தியத்திற்குள் என்ன இருக்கு? ஜீவன். ஆமென். அப்படின்னா அது செயலாற்றும் திறன் உடையது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனாயும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு வார்த்தை சொல்ற வார்த்தை எப்படிப்பட்டது? ஆவி மட்டுமல்ல, ஜீவன் உள்ளது. அது உங்கள் வாழ்க்கை நினைச்சு செயலாற்றும் உருவாக்கும் வல்லமை உள்ளது. ஆமென். அதான் அவனுடைய காரியங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் என்னது? அப்படி என்றால் ஜீவனும் வல்லமை, செயல்திறனுடைய. என்னுடையது செயல்திறனுடையது. அது உங்கள் வாழ்க்கையில, உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்தில் அது என்ன செய்யும்? செயலாற்ற முடியும். எப்போ? விசுவாசிக்கும் போது. தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவுக்கு உண்மையாய் விசுவாசிக்கிறோமோ, ஆமென், தேவனுடைய வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய செயல்பாடு நமக்குள்ள நடந்து கொண்டே அதை நம்மை மாற்றுகிறனுடைய ஜீவன் வல்லமை உள்ளதும் இருபுறமும் கருக்கு கூர்மையான எந்த பட்டயத்திலும் கருக்கானது, கூர்மையானது. அப்ப அது இருபுறம் அல்லேலூயா என்று நாம் எடுத்துக்கொண்டால் எனக்கும் உங்களுக்கும் ரெண்டு பக்கமும் கூர்மை. பேசுகிற ஊழியக்காரனுக்கும் அல்லேலூயா, கேட்கிற உங்களுக்கும். என்னிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தை என்னையும் கரை பண்ணுவதற்குரிய. எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் எல்லாரையும் சரிப்படுத்துவதும் தேவனுடைய வார்த்தை தான். அப்போ ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கும் போது ஜனத்திற்காக அல்ல பேசுவது, அல்லேலூயா, தனக்காகவும் சேர்த்து பேசுவது. ஆமென். வாழ்க்கை பரவாயில்ல, ஊழியக்காரனை பார்க்காத, ஊழிய பிரசங்கத்தை கேளு என்று சொல்லுவாங்க. அல்ல, அப்படி அல்ல. அல்லேலூயா. ஊழியக்காரனையும் பார்க்கணும் இல்லை. ஆமென். சரி, பாருங்க. அதனால என்ன ஆச்சு? இங்க வாசிப்போம். அந்த பட்டணத்தில் மனோவாஞ்சியாய் தேவனுடைய வார்த்தை என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனத்தை என்ன செய்தாங்க? ஆராய்ந்தாங்க. ஆராய 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 அவள் என்ன செய்யப்பட்டு தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்த்து அவங்க எப்படி மாறிட்டாங்க? நல்ல குணசாலியா மாறிட்டாங்க. அப்ப அந்த நல்ல குணங்கள் எதனால வருது? கர்த்தருடைய வசனத்தை ஆராய்வது, தியானிப்பதன் மூலமாக. சொல்ல புரியுதா இல்லையா? கர்த்தருடைய அதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அநேக குணங்கள் மாற, சிந்தைகள் மாற, வாழ்க்கை பிறருக்கு முன்பதாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நபராக நாம் மாற வேண்டும் என்றால் அதை என்ன செய்யணும்? ஆராய வேண்டும். அப்படி அதை தியானிக்க வேண்டும். வசன தியானம் என்பது ரொம்ப முக்கியம். பைபிள் ஸ்டடி என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. அந்த பைபிள் ஸ்டடி ஆகிய அந்த தியானத்துக்குள் நாம் கடந்து வரும்போது அல்லேலூயா, நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதிகளை சுத்திகரித்துக் கொண்டே அநேகரின் சிலரை கொடுத்து நான் நாள் கேள்விப்பட்டு நம்ம சபையில் அல்ல, சபையில் இடையில வந்திருந்தாங்க. வந்து நின்னவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். வந்துட்டு நின்னவர்கள் அது வேறு ஏதோ சில சபைகளுக்கு அவர்கள் சென்றார். அப்போ அவர்கள் சிலரை குறித்து நான் கேள்விப்படும் போது அவருடைய வாழ்க்கையே என்ன போச்சு? சீர்கட்டு போச்சு. குறிப்பிட்ட நேரங்கள் அந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேலே எல்லாம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சுற்றிட்டு இருக்கிறாங்க, அங்கங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. வேறொரு நபரை கூட கேள்விப்பட்ட கடையாக போய் உட்காந்துட்டு பொம்பளை பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போது அதில் என்ன விசேஷம் என்றால், ஒரு சபைக்குள்
ஊழியக்காரருடைய ஆலோசனைப்படி அடங்கி இருந்து என்ன செய்யாத காரணம் சத்தியத்தை கேட்காத கேட்க மனமில்லை பேசினார். கொஞ்சம் ஏதோ ஒரு உற்சாகம் வந்த உடனே தங்கள் விருப்பம் போல வெளியேறி விடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? அவருடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற நிலை உருவாவதில்லை, உருவாக இடம் கொடுப்பதில்லை. ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது கட்டாயமாகவே அந்த அச்சு இயந்திரத்துக்குள் அணிஞ்சியணும், அடங்கி இருக்கும். ஒரு இயந்திரத்தின் அச்சு இருக்கிறது என்றால் அந்த அச்சு இயந்திரத்துக்குள் குறிப்பிட்ட டைம் வரை அது இருந்தாக வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அது வெளியே வரும்போது என்னமா வரும்? ஒரு பாத்திரம் அல்லது ஒரு ஆயுதமாக வெளியே வரும். ஆமாம், பாதியிலேயே அது வெளியே போயிடுச்சுன்னா அரைகுறையாக போயிடும். இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை இதே மாதிரி தான். ஆமாம், ஏதோ நமக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம். பரவாயில்ல, நம்ம பரிசுத்தாய் கிடைச்சிருக்கு, நம்ம ஆண்டு ஆராய்ச்சிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரவாயில்ல, எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிட்டோம், பரவாயில்ல, நம்ம பாட்டில் உள்ள காரியங்களை பார்க்கலாம் என்றாலே கட்டாயம் அவருடைய தொடக்கம் நன்றாக உற்சாகம் போல் இருந்தாலும் முடிவு பரிதாபமாய் மாறிவிடும். நமக்கு உலகத்தில் பெரிய ஆளாகணும், அநேகர் அவசரப்படுவாங்க. ஆமென். சபையிலேயும் பலர் அவசரப்பட்டு போனவர்களுடைய நிலைமைகள் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏன்னா அவர்களால் நிற்க முடியாது. காரணம் என்ன? உருவாக்கப்பட பொறுமை இல்லை. எந்த ஒரு காரியமும் உருவாக்கப்பட வேண்டும். டம்ளர் இருக்குன்னு அது உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு மிஷன் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள். ஆமென். தேவனுடைய காலத்தில் பலத்த காலத்தில் அடங்கி இருக்க வேண்டும். தேவன் நம்ம வைத்த இடத்தில் அடங்கி இருக்க வேண்டும். கேட்கிற சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். நம்மிடத்தில் என்ன செய்யுமா? குணங்கள் வரும். நற்குணசாலி என்றால் என்ன உள்ளவர்களாக மாறினாங்க? நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். அப்படி என்றால் தேவன் விரும்புகிற நிலையில் மட்டுமல்ல, மற்றவர்கள் அல்லேலூயா பார்க்கும் போது சாட்சி சொல்ற அளவில் மாறிட்டாங்க. பாருங்க, ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம். எங்க உள்ளவர்களை பார்க்கிறோம்? தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்களை பார்க்க. இவங்க யார மாறிட்டாங்க? நல்ல குணம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். ஆமென். உங்களில் பிற வேறு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்களில் பேசினார் கிறிஸ்துவிடத்தில் இருந்த சுபாவம் அவர்கள் பார்க்கணும்னா, இவன் நல்ல குணசாலி, இந்த இவள் நல்ல குணசாலி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கணும்னா, அல்லேலூயா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றை ஒன்று கர்த்தர் வேதத்தில் சத்தியத்தை கேட்டு தியானித்து அதை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளும். நம்ம நிறைய ஆவியில் நிரம்பிட்டு அன்னை அதனால் ஒன்றும் மாற்றம் வராது. விடுதலை இருக்கும். அல்லேலூயா. பெற்ற விடுதலையை தக்க வைக்கவும், அல்லேலூயா, பெற்றுக்கொண்ட விடுதலைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போது சத்திய வசனம். சொல்ல புரியுதா? நல்ல ஆவியில் வருவோம், ஸ்பீடாக ஒர்ஷிப் பண்ணி உற்சாகப்படுத்தி அப்படி நம்ம இது பண்ணும்போது நமக்கு ஒரு எமோஷன் வந்துடும். நல்ல விடுதலை ஆவியில் நம்பிடுவோம், அன்னிப்பா சத்திய செய்வோம். அப்புறம் நமக்கு சந்தோஷம் வரும். வருமா வராது? எல்லாம் பண்ணி அப்பா இன்னைக்கு நல்லா இருந்தது. அதை நம்மளை வளர வைக்க. அல்லேலூயா. அது நம்ம கொத்தி எரு போடுற மாதிரி. ஆமென். கொத்தி எரு போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு உண்மை. அல்லேலூயா. அடுத்த சத்திய வசனம் அதுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியது. அதுதான் உங்களை மேலே கொண்டு வரும். நம்ம அநேகருடைய வாழ்க்கை என்னவென்றால் வந்து கொஞ்சம் நேரம் பாடி ஆராதிச்சு உற்சாகமாக எமோஷனாகி நல்லா ஆவியை நிரம்பி காய்ச்சல் தான் முடிஞ்சோடனே அப்படா இன்னும் நல்லா இருந்து நல்லா இருந்து என்று சொல்லிட்டு போகிறதோடு தான் நம்ம நிற்கிறோமே தவிர அதற்கு மேற்கொண்டுள்ள நிலைக்கும் நம்ம என்ன இருதயத்தை செலுத்துவதில்லை. அதற்கு மேலுள்ள படிக்குள் கொண்டு போகிறதால் பல ஆராதனைகள் வச்சிருக்கிறார். பாஸ்டர் பிரேயரு, பைபிள் ஸ்டடி, என்ன இப்படி டிஸ்கஷன் பண்ணிட்டு கூடி ஜெபிக்கிற சகோதரமாக ஜெபிக்கிறது, இந்த வேத ஆராய்ச்சிகள், இவைகள் எல்லாம் தான் நம்மளை என்ன செய்யும்? உருவாக்கும். சண்டே மட்டும் வந்துட்டு போனதுனால தேவ மக்கள் தெளிவாக இல்லையா? நான் சொன்ன அந்த ஒரு சிலர் வந்து சண்டே மட்டும் வந்துட்டு போனவங்க, மற்ற நேரங்களில் அவங்கள பார்க்க முடியாது. ஸ்பெஷல் மீட்டிங்னா ஏதோ டைம் வருவாங்க, மற்ற நேரம் விருப்பம் என்ன வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறதுனா அவர்களுக்குள்ள என்ன இல்லை? கர்த்தருடைய வசனம் உள்ள இல்லை.
வசனத்துக்குள்ள அவர் கட்டப்படாததுனால அல்லேலூயா. நான் சொன்னது போல கொஞ்ச நாள் நின்றுட்டு அப்புறம் என்ன உலர்ந்து போயிடுது. அதிகமாக என்ன இல்லை, வேறு கொள்ள முடியவில்லை. வேறு கொள்ள முடியாதனால இது உலர்ந்து காய்ந்து போயிடும், பயனற்றதாக காணப்படுகிறது. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் போய்விடுகிறது. அல்லேலூயா. வேத சத்தியத்துக்குள் உண்ட கட்டப்பட்டவர்களாக இருந்தால் ஆமென். உனக்கு எதிராக என்ன பாவம் இருக்கிறாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. அதோட வேதம் அதான் சொல்லிட்டு இருப்பாரு. நான் உங்களுக்கு சொல்லிய இந்த வாக்கு வாசிப்பத வசனம் மத்தேயுல நான் சொல்லிய ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் படி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். எமோஷன் அல்ல. எமோஷன் ஒரு உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. பயப்படாது, கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உற்சாகம் வந்திருக்க வராதா? வராது. நிம்மதியை கொடுப்பார், வியாதியை குணமாக்குவார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்க. ஏன்னா அந்த பிரச்சனை கடன்ல இருக்கிறார். சகோதரனே, கடனாளியாக இருக்கிறாய், கவலைப்படாது. இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போற. கை தட்ட தட்ட மாட்டேன், இப்போது தட்ட. அப்போ மனுஷனிடத்தில் பல தேவைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. சர்ச்சுக்கு வந்தால் அல்லேலூயா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சாப்பாட்டுக்கு குறைவு இருக்கும், எதிர்பார்க்கிற சில வருமானங்கள் இருக்காது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நல்லதும் நடக்காது, பிள்ளைகளுடைய படிப்புகள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஜாப் கிடைக்காது, சம்பாத்தியம் குறைவாக இருக்கும், நல்ல நல்ல ட்ரெஸ்கள் வாங்க முடியாத ஒரு மனசை ஊண்டிங்க இருந்துட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் டைமில் எல்லோரும் நல்ல பல பலங்களாக கொடுத்து நடக்கும்போது நம்ம போய் 150 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? சார் நமக்கு 10,000 வாங்க முடியலையே, 150 ரூபா தானே வாங்க முடியும், நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லோரும் நல்லா வருவாங்க, அந்த கவலையோடு சர்ச்சில் வந்து உட்காருவாங்க. அப்படி தானே? அப்படி தானே? ஆமாம். ஏன்னா எல்லோரும் பார்ப்போம், அந்த பிறகு நல்ல பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு, அந்த சிஸ்டர் நல்ல சேலை கொடுத்துருக்குறாங்க, ஐயோ அந்த சுடிதார் இவ்வளோ நல்லா இருக்க, சரி நமக்கு தான் இது வாங்க வாய்ப்பு இல்லை. இந்த கவலை எங்கே இருக்குது? உள்ளே வச்சுட்டா சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்னும் பல தேவைகள் நமக்கு தேவை இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலை, மனைவி கேட்ட வாங்கி, இந்த எல்லா குழப்பத்தோடு சபையில் வந்துடுது. ஆண்டவரே எனக்கு என்றைக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி சோம்பிட்டு நம்ம இருப்போம். இது நம்முடைய பிரச்சனைக்காக. அன்றைக்கு பார்த்து பிரசங்கம் வரும், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ வலப்புறமும் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இதாங்க சத்தியம் கேட்காத ஒரு பிரச்சனை. ஆகும் நல்லா அடிச்சா ரெட்டிப்பா பெருகிட்டீங்களா? இல்லையே, பேச்சு தான் பெலூன் மாதிரி. அப்பா என்ன பேச்சு! ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். கடன் பிரச்சனையில் இருக்கிற சகோதரனே, உன்னை கர்த்தர் என்று இந்த ஆண்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் தரப்போகிறார் சொன்ன நம்ம எல்லாம் துக்கப்பட்டா இருப்போம். ஏறி கையடிச்சு லைட்டெல்லாம் உடைக்க மாட்டோம். ஆனால் கடன் தீர்ந்துதான் இல்லையே, திரும்பவும் 10,000 கூட சேர்த்து கடன் வாங்கிக்கிறேன். அப்போ அதெல்லாம் கண் துடைப்பு, மேஜிக், கண் துடைப்பு வித்தைகளா. தற்காலிக நமக்கு ஒரு உற்சாகம் போல் இருக்குமே தவிர நிரந்தர தீர்வு அதனால கிடைக்க போறதில்லை. ஞானம் தேவன் கொடுத்துரு, உனக்கு வருமானம் தக்கபடி செலவு பண்ண. நீ வருமானத்தை மிஞ்சி 4ஆம் பக்கத்தில் கையை போட்டு என்ன நடக்கும்? கேட்கிற நம்பரை கொடுப்பாங்களா இல்லையா? வட்டி கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. 10 ரூபா வட்டி இருக்கு, வேற என்ன வட்டி இருக்கு? 5 ரூபா வட்டி இருக்கு, 3 ரூபா வட்டி இருக்கு. அவரும் வாங்கியிருக்காங்க 3 சொல்ல.
2.5 வட்டி இருக்கு, 1.5 வட்டி இருக்கு, 1.5 இல்லை இல்லை பேங்க் 1 வட்டி கிடைக்கும். ஆமாம். அப்போ இப்படி எல்லாம் நம்ம என்ன வலிச்சு போட்டுட்டு உன்னுடைய கடல்லேருந்து கத்த விடுதலை கொடுக்க போறான்னு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுக்கலாம். அன்னைக்கு ரொம்ப குதிக்கிற குதி வாகனம் மட்டும் குதிப்போம், கடந்தீருமா? குதிச்சவனும் தீராது. நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கு. நம்ம வருமானத்துக்கு மிஞ்சி நீ வாங்காத, கேட்கிறவன் எல்லாம் கொடுப்பான். ஏன்? அவரை வச்சு பாதுகாக்க இடம் இல்லை. ஆமே, வாய்ப்பும் இல்லை. எவ்வளோ திருடிட்டு போயிட்டாங்க. அதான் கொடுக்குற 4 பேர் கையில் இருக்கட்டும், ஏதோ மாதம் 4 என்னது இன்ட்ரெஸ்ட் வருது, அதை வச்சு காலத்தை ஓட்டுவோம் என்று சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஆனால் மாற்றுறது யாரு? நம்ம ஞானம். அல்லேலூயா. ஞானம் இல்லாமல் சிக்கலை மாட்டிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லிட்டு போனால் ஆசீர்வாதத்து மெசேஜை கேட்டால் உற்சாகமாக தான் இருக்கு. ஆனால் ஆசீர்வாதம் அதுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் என்று சொல்ல கர்த்தர் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து ஆமென், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ வாழும் போது ஆமென், சிக்கல்ல மாட்ட மாட்டேன். கர்த்தர் உன்னை தடுப்பார். ஆமென். என் சத்தியம் உன்னை தேடி வருகிறது அல்லவா? இதன்படி நீ வாழ்ந்தாதான் அவன் நல்லா இருக்க முடியும். செய்யாத என்று அதை தடுக்கிறார். ஓ, நம்ம என்ன செய்தியை கேட்டோமே, இது செய்த சிக்கல் வரும்போது இருக்கு, அதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஞானமா போகணும். கஷ்டம்தான், கஷ்டம் இல்லாத மனிதனே கிடையவே கிடையாது. பெரிய கோடீஸ்வரனுக்கு கஷ்டம்தான். அவங்க ஒன்றும் யாருமே தெய்வம் அல்ல. அல்லேலூயா. என்னதான் பாதுகாவலா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நாள் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின்படி நாம் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியா இருக்கும். 1000 பிரச்சனை நம்ம சூழ வந்தால் அல்லேலூயா, அதை நம்ம என்ன செய்ய அசைக்க முடியும். அந்த வசனம் வாசித்தோம். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம செய்கிறவன் எவனோ அவன் கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. அடுத்தது பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து மோதியும் விழவில்லை. அல்லேலூயா. பணம் நிறைய வச்சிருந்தாலும் விழல. நான் சொல்லியிருக்கேன், சொல்லுங்க. நல்ல ஜிம் எடுத்து பாடியை கரெக்ட் நம்ம ஸ்ட்ரிக்டாக நல்ல ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாலும் விழலன்னு சொல்லியிருக்கு. சொல்லுங்க. இல்லை, நல்ல அரசியல் தலைவராக இருந்தாலும் விழலன்னு சொல்லியிருக்கு. இல்லை. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்ந்தது. ஆமென். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிராக ஆமென் மழை போன்ற போராட்டம் வரும். பெருமழை. இப்போ தேவடம் இது மெட்ராஸ், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம் மழை வந்ததுனால் என்ன பாதிப்பு ஏற்படும் நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் அதன் மத்தியில் விழாத வீடுகளும் நிற்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், உறுதியான அஸ்திவாரம், அஸ்திவாரம் உனக்கு சரியா இருந்தால் ஆமென், எந்த வல்லமை உனக்கு எதிராக வந்தாலும் கூட உன்னை அசைக்கவே முடியாது. காரணம், நீ சத்தியத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிறாய். அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வசன சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கணும். சத்தியத்தை நாம் கேட்க தவறும் போது வேறு பல ஆலோசனைகள் காற்றுவாக்கில் வரும். ஆமென். அப்போ அவைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். அந்த வார்த்தைகள் ஆகிய காற்றும் நாம் பெற்றிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை 2 என்ன செய்ய கலந்து சொல்ல புரியுதா? அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் ஆலோசனை வேறு நிறைய வரும். நாம் வாழ்கிற ஒரு ஆலோசனை வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், சத்தியத்தை கேட்போம். அல்லேலூயா. ஆனால் அநேகர் என்ன ஊழியக்காரோட ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாமா மச்சான் சொல்கிற ஆலோசனை தான் பிடிக்கும். அவன் ஊழியக்காரர் சொல்கிற ஆலோசனை ஒதுக்கி வச்சுட்டு மாமா மச்சான் சொல்கிற ஆலோசனை தனக்கு கடைபிடிப்பாங்க. கடைபிடிக்கும் போது அது உலகத்துக்கு ஏற்றபடி மைண்டு மாறுது. அதற்கு சில உபாய தந்திரங்கள் செய்ய வேண்டியிருக்கு, பொய் சொல்ல வேண்டியிருக்கு, ஏமாற்ற வேண்டியிருக்கு, மனிதனுக்கு எப்படி வாழ வேண்டியிருக்கு. இது யாருடைய ஆலோசனை? உலகத்தாருடைய ஆலோசனை. ஆனால் தேவனுடைய ஆலோசனை அல்லேலூயா, உலகத்திலிருந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ வைக்கிறார். ஒரு தேவனுக்குள்ள நம்ம தெளிவாக இருக்கணும். ஆமென். அதனால ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு போக நீங்க பிரயாசப்படணும். ஆமென். அதான் நேரம் வாசித்த போல அவர்கள் எப்படி நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தெசலோனிக்க சபைக்கும்
பெரோயா பட்டணத்தில் உள்ள ஜனங்களையும் ஒப்பிட்டு பார்க்குறான். எப்படி இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெசலோனிக்க சபை மக்களையும் பெரோயா பட்டணத்தில் உள்ள சபை மக்களையும் என்ன செய்றாங்க? இதில் யார் நல்லா இருக்கிறாங்க? கடத்தூர் சபையில் வர விசுவாசி, இமானு பெந்தேல் சபையில் வர விசுவாசிகளையும் வேறொரு பெந்தேல் சபையில் உள்ளவங்களையும் என்ன செய்து பார்ப்பாங்க? ஒப்பிட்டு பார்ப்பாங்க. புரியுதா? இதாங்க நம்மளுடைய காரியம். நம்ம சத்தியம் பேசுகிறாரு எங்கள் பாஸ்டர், நம்ம ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, நம்ம சொல்லிக்கிறோம் வாயால், ஆனால் வாழ்க்கையில் வரும். இல்லையா? நம்ம வாழ்க்கையை மற்றவர்கள் அடுத்த வேறொரு சத்தியமே இல்லாத ஒரு சபையில் உள்ளவர்கள் என்னங்க சத்தியம் கேட்குறது, நான் வாழ்க்கையை வேறு பேசுகிறத நடக்கிறத பார்த்தியா, செயலை பார்த்தியா, இந்த பொம்பளை வாயப்பாரு, இவ்வளோ பிரச்சனை பண்ண கிட்டாது பேசுகிறா சொல்லுவாங்களா இல்லையா? எவ்வளோ கேட்கணும். நாம் எவ்வளோ கூட சத்தியம் கேட்குறோமோ அவ்வளோ கூட அந்த சத்தியம் நம்ம என்ன செய்யணும்? செயலாற்ற இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நாள் அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அல்லேலூயா. புரியுதுல்ல? அப்போ நம்ம இப்போ ஜெபம் பண்ணுறோம். உங்களை ஒப்பு கொடுக்க பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படி முடிந்த முழங்கால் படி ஆட்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் கேட்ட நல் ஆலோசனையின்படி ஆண்டோடு கேட்கணும். எல்லாம் ஜெபிப்போம். Glory Jesus. Hallelujah. ஜெபிப்போம். நல்லா ஒவ்வொரு சொல்லணும். ஆண்டவர்களை விடுவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஒரு தெளிவே உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக மக்கள் சொல்லும். இன்றைய நாளிலும் குடும்பங்களாய், சகோதரிகளாய், சகோதரர்களாய் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வரவும், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்பதை குறித்தெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தாவே ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளோடு பேசினபடி நாம் நமக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, ஒவ்வொன்ற கட்டப்படட்டும். குணசாலிகளாய் மாறட்டும். அந்த பெரிய காற்று வந்தவர்கள் ஆசிரியர் இயேசுவின் மூலம் செபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.